क्या रे செட்டிங்கா? என்னங்க ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க, சோகமா வேற இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, வேலையை விட்டுட்டேன். ஹை, என்னது ஐயா? வேலையை விட்டுட்டேன்ற ஐயன்ற மேனேஜர் தொல்லை தாங்க முடியல, அதான் ரிசிக்னேஷன் பண்ணிட்டு வந்துட்டேன். அட பரவாயில்ல விடுங்க, நான் வேலைக்கு போயிட்டு எப்பவுமே சீக்கிரம் வந்துடுறேன். நீங்க லேட்டா வரீங்க, என்னை எங்கேயுமே கூட்டிட்டு போறது இல்ல. ஓ ஆமாம் 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 ஆமாம், என்ன பண்ணுறது, நல்ல வேலை, ஒர்க்கு ப்ரெஷர் ஆச்சு. இதில் போய் நம்ம போய் வெளிலலாம் சுற்றினா என்ன ஆகுறது, அடுத்த நாள் வேலைக்கு போகணும்ல. எதுக்குங்க வேலைக்கு போகணும்? எதுக்கு வேலைக்கு போகணும்னா பூவா சாப்பிட தேவையில்லையா? ஏங்க நான் தான் சம்பாதிக்கிறேன்ல, அப்புறம் எதுக்கு நீங்க வேலைக்கு போகணும்? அதுலயே பூவா சாப்பிட்டுக்கலாம். இதுலயே சாப்பிட்டுக்கலாம் தான், இல்லைன்னு சொல்ல. என்னை விட உனக்கு சம்பளம் கொஞ்சம் ஜாஸ்தி தான். ஆமா ஆமா, இருந்தாலும் நான் சம்பாதிக்கிறது கொஞ்சம் சேர்த்து வைக்கலாமேன்னு பார்த்தேன். இருக்கட்டும்ங்க, பரவாயில்ல, என் சம்பளத்திலேயே நம்ம சேர்த்து வச்சுக்கலாங்க. அடுத்த வேலை ஒண்ணு போடலாம்னு இருக்கு. ஐயோ அது மாதிரிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு புரியலையா? நீங்க வேலைக்கே போவேனாங்க, எல்லாத்தையுமே நான் பாத்துக்கிறேன். எல்லாத்தையும் நீ பாத்துக்கிறியா? யோசிச்சுட்டே இருக்காதீங்க, பேக முதல்ல கொடுங்க. வேலைக்கெல்லாம் ஒண்ணும் போத்தாவில்ல. வாங்க, உங்களுக்கு ஒரு சூப்பரான ஃபில்டர் காபி போட்டு வச்சிருக்கேன், சாப்பிடலாம். வாங்க. சரி. 1 month later. அடி அடி சுட்றா. யோ யோ, என்ன பண்ணிட்டு இருக்க நீ? கேம் விளையாடிக்கிட்டு இருக்கிறேன். நான் இங்க கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வந்து ஓடா தேஞ்சிட்டு இருக்க, நீ என்னடானா சொகுசா கேம் விளையாடிட்டு இருக்க. நான் எங்க சொகுசா கேம் விளையாடினேன்? பாப்பர் விசில் சத்தம் கேக்குது, உள்ளார சாப்பாடு வச்சிருக்கிறேன், இந்த வீடு பெருக்கணும், உன் துணியெல்லாம் துவச்சு போட்டு மொட்டை மாடியில காய வச்சேன். அதெல்லாம் இருக்கட்டும், காஃபி போட்டியா? காஃபி போடணும். ஏன் காஃபி போடல? அதுதான் போடணும்னு சொன்னேனே, நீ வந்து ஏன் போடல? அதான் நீ வந்த உடனே போட்டுடலாம். எனக்கு இப்ப காபி வேணும். காபி அதை தான் போட போறேனே. என்ன கோவம் வருது? வருது வருது வருது. ஏன் இவ்வளவு நேரம் காஃபி போடல? போடுறேன் போடுறேன் காஃபி அத போடுறேன் காஃபி போடுறேன் இப்பவே போடுறேன். 1 week later. என்ன ஒரு வாரமா இந்த ஆளு கூட சண்டை போடாம ஒரு மாதிரி டென்ஷனா இருக்கே, எங்க போய் தொலைஞ்சா அந்த ஆளு? யோ இவ்வளவு நேரம் எங்க போயிட்டு வர? மாவு வச்சேன், பாத்திரம் விலக்கி வச்சேன், மொட்டை மாட்டில் கொண்டு போய் துணியை தூச்சி போட்டேன். சமையல் பண்ணியா? பண்ணிட்டேன். சாம்பார், முட்டைகோசு, பொரியல். எனக்கு நான்வெஜ் வேணும். சிக்கனும் ரெடியா இருக்கு. ஓஹோ, சார் வந்து உஷாரா இருக்காரு போல இருக்கு. ஏங்க இந்த பக்கத்து வீட்ல மஞ்சு இல்ல? மஞ்சுக்கு என்ன ஆச்சு? மஞ்சுக்கு திரும்பி மஞ்சுக்கு என்னத சீக்கிரம் சொல்லு. மஞ்சுக்கும் எனக்கும் எப்படி தெரியுமா, காலையில முட்டை மாடியில வந்து துணியை காய போடும் போது நான் இந்த பக்கம் துணியை காய போட்டோம்னா பார்த்து சிரிப்போம், கொஞ்ச நேரம் பேசுவோம். நீ ஆபீஸ் போனதுக்கு அப்புறம் சாம்பார் வச்சிட்டீங்களான்னு கேட்கும். நான் வைக்கிற கொத்தவரங்க சாம்பார் மஞ்சுக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? என்ன ஆச்சு மால, அது சொல்லு. மஞ்சுக்கு ஒன்னாவல. ஒன்னாவலையா? யோ வேலைக்கு போக துப்பு கிடையாது, இங்க நான் தான் வேலைக்கு போய் ஓடா தேஞ்சுக்கிட்டு இருக்கேன். உனக்கு மஞ்சு கேக்குதா? மஞ்சு நீ தானே என்ன வேலைக்கு போவேனான்னு சொன்ன, வீட்டு வேலையெல்லாம் பார்க்க சொன்ன, உனக்கு சினிமா கூட்டு போக சொன்ன, சினிமா கூட்டு போனேன், பீச்சுக்கு கூட்டு போக சொன்ன, பீச்சுக்கு கூட்டு போறேன், எல்லாமே பண்றேன். அதுக்கப்புறம் திருப்பியும் வந்து இப்படி பேசினா எப்படி? யோ அப்படிதான் ஏன் சொல்லுவேன், அதுக்கு நீ வேலைக்கு போகாம இருப்பியா? நான் வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டேன், அந்த போறேன். எனக்கு தெரியும் இது மாதிரி டாக்ஸிக்கான பொண்ணுங்கெல்லாம் என்ன பண்ணணும்னு, வேலைக்கு போனாதான் மரியாதை. ஓஹோ, சார் எப்ப வேலைக்கு போறீங்க? இப்ப போய் மஞ்சுவை பார்த்துட்டு நேரா வேலைக்கு. அப்ப கூட நீ மஞ்சுவை பார்க்காம இருக்க மாட்டல்ல? இங்க பாரு, மஞ்சுவை பார்க்க நீ போவ, ஆனா திரும்ப வர மாட்டே. எப்படி? இப்படி டீ காபி இஞ்சி மரப்பா. யோ எங்க போன இவ்வளவு நாள்? சொல்றேன் இருங்க, பதட்டப்படாதீங்க. ஐயோ சொல்லுமா, எனக்கு மஞ்சுன்னு நெஞ்சு பதறது பாரு. சொல்லு என்னாச்சு? மஞ்சுன்னே நெஞ்சு பதறதான். மஞ்சுக்கா மேங்கோ இல்ல ஏங்கோ மஞ்சுக்கு. क्या रे செட்டிங்கா?